மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எனதருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். நம்முடைய தாமரை தமிழ் நியூஸ் இந்த சேனல் நிறுவனத்திற்கு வருகை புரிந்திருக்கும் இந்திய அளவில் பொதுத்துறை நிறுவனத்தில் பணியாற்றி அகில இந்திய அளவில் தொழிலாளர் நலன் காத்த நம்முடைய அரசியல் பிரமுகர் திரு பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நம்முடைய சேனலின் சார்பாக வருக வருக என வரவேற்று அன்னாருக்கு திரு ஆர். சங்கர் அவர்கள் இந்த ஆடையை பொன்னாடையாக அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவருடன் அன்னாரின் இணைபிரியா நண்பர், எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர், சிவதாண்டவம் படத்தின் இயக்குனர் மற்றும் சிஎம்டிஏவில் அதிகாரியாக பணிபுரிந்து மக்களின் சேவையை தன்மேற் கொண்டு பணிபுரிந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய திரு கலைவாணன் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை திரு செந்தில் அவர்கள் அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க நன்றி ஐயா, தங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. வணக்கம். என்னுடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இன்றைய நாளிலே மிகவும் ஒரு அருமையான ஒரு செய்தி பிரிவினை துவங்கியதற்கு தமிழ் நியூஸ் சேனல் என்கின்ற ஒரு செய்தி நிறுவனத்தை மிகவும் அருமையான முறையிலே நமது பொன்னியம்மன் மேடு என்கின்ற பகுதியிலே, அதாவது கொளத்தூர் பகுதியை சார்ந்தது, அந்த பகுதியிலே பொன்னியம்மன் மேடு என்கின்ற பகுதியிலே இந்த தமிழ் நியூஸ் சேனலானது துவங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த சேனலுடைய முக்கிய நோக்கம் பொதுமக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு செயலையும் தைரியமாகவும் துணிச்சலோடும் நேர்மையாகவும் நம்முடைய சமுதாயத்திற்கு தெரியப்படுத்துவதே இதனுடைய முக்கிய நோக்கமாகும். இதனுடைய சிறப்புமிகு இயக்குனராக நமது நண்பர் சந்தானம் அவர்கள் மற்றும் நமது சங்கர் அவர்களும் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இந்த சிறப்பான ஒரு செய்தி நிறுவனத்திற்கு பொறுப்பேற்றிருக்கும் அனைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, மேலும் மேலும் இது போன்ற ஒரு சிறப்பான பணியை எந்த ஒரு தொய்வுமின்றி வருங்காலத்திலே மக்களுக்கு சிறப்பான செய்திகளை கொடுத்து நம்முடைய இந்த ஒரு அருமையான செய்தி நிறுவனத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வகையிலே மிகவும் சிறப்பாகவும் அருமையாகவும் பொறுப்போடும் செயலாற்ற வேண்டும் என்று வாழ்த்துவதோடு உங்களை எல்லாம் மனமாற பாராட்டுகின்றேன். மேலும் இந்த ஒரு அருமையான ஒரு செய்தி நிறுவனத்திற்கு என்னுடைய ஆதரவும் என்னுடைய அன்பும் ஆதரவும் இந்த நிறுவனத்திற்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். மேலும் இந்த ஒரு செய்தி நிறுவனமானது மிகப்பெரிய அளவிலே வருங்காலத்தில் மக்களுக்கு மிகப்பெரிய சேவை செய்ய வேண்டும் என்று மிகவும் துணிச்சலோடு எந்தவித இடர்பாடுகளுக்கு இடையிலும் வருகின்ற இடர்பாடுகளை தகர்த்து நீங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து நம்முடைய இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு சமுதாயத்திற்கும் நல்லபடியாக வழிகாட்ட வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி பெருமையோடு இந்த ஒரு சேனலுக்கு வாழ்த்து கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தாமரை தமிழ் நியூஸ் என்ற இந்த செய்தி சேனல் உண்மையின் உரைகளாக
மக்களுக்கு சேவை செய்கிற அரும்பணியாற்றுகின்ற ஒரு அமைப்பாக, ஒரு இயக்கமாக இருந்து செயலாற்றி கொண்டு வருவது மிகவும் பெருமைப்படத்தக்கது. ஜனநாயகத்தினுடைய 4 தூண்களிலே முக்கியமான தூண் இந்த ப்ரெஸ் மீடியா என்று சொல்லக்கூடிய செய்தித்துறை. அந்த செய்தித்துறையிலே இன்றைக்கு பல ஊடகங்கள் தன்னுடைய விருப்பத்திற்கேற்ற செய்திகளை திரித்தும் அதை பெருக்கியும் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தாமரை நியூஸ் சேனலானது, தாமரை தமிழ் நியூஸ் சேனலானது எதற்காக தொடங்கப்பட்டிருக்கிறது என்று அருமை நண்பர் திரு சந்தானம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது உண்மையின் உரைகளாக இருக்கும். யாருக்கும் அஞ்சாமல், எவருக்கும் அடிபணியாமல், இயன்றவரை மக்களுக்கு உண்மையான நிலையை, உண்மையான நிலவரத்தை, உண்மையான செய்தியை கொண்டு செல்வதே எங்களுடைய சேனலுடைய பணியாக இருக்கும் என்று திரு சந்தானம் அவர்களும் சரி, அருமை நண்பர் திரு சங்கர் அவர்களும் சரி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருடைய எண்ணத்திற்கு நாம் வாழ்த்துக்களை கூற வேண்டியது நம்முடைய கடமையாக கருதுகிறேன். மேலும் இந்த சேனல் மூலம் ஏழை எளிய மக்களின், இந்த சேனல் ஏழை எளிய மக்களின் குரலாக, பாதிக்கப்பட்டவர்களின் போர்க்குரலாக ஒலிக்க வேண்டும், என்றென்றும் ஒலிக்க வேண்டும். மேலும் மேலும் இந்த சேனல் வளர வேண்டும், மிகப்பெரிய உயரத்தை அடைய வேண்டும் என்ற இந்த நேரத்திலே வாழ்த்தி, இதில் பங்காற்றிக்கூட பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் சரி, பங்கேற்கின்ற நிர்வாகிகளுக்கும் சரி, அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.